நான் ஷெஃப் தாமு பேசுகிறேன். எக் ஆம்லெட் காரக்குழம்பு கொடுத்துருக்கோம், இல்லை ஆம்லெட் குழம்புன்னு சொல்லலாம். ஆம்லெட் குழம்புக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். முட்டை 2 நம்பர், பொடியாக வறுத்த வெங்காயம் 1/2 கை, பச்சை மிளகாய் 2, புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி 2 கொத்து, வதக்கத்துக்கு வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை 1 கொத்து. இதுதான் இது இந்த ஆம்லெட் குழம்புக்கு தேவையான பொருட்கள். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகுது. இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், வெந்தயம், கருவேப்பிலை. இது தாளிச்சிடலாம். இந்த தாளிப்பு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் முக்கால் பாகத்து வதக்கும்போது தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். சாதாரணமாக இந்த மாதிரி காரக்குழம்பு சட்டியில் வைக்கும்போது ஒரு அருமையான ஒரு டேஸ்ட் இருக்கும். பாத்திரங்கள் வித்தியாசப்படும் டேஸ்ட்டு. சட்டியில் வைக்கும்போது ஒரு டேஸ்ட்டு, அதே மாதிரி கடாயில் வைக்கும்போது, இரும்பு கடாயில் வைக்கும்போது ஒரு டேஸ்ட்டு, நான்ஸ்டிக்கில் வைக்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ சட்டியில் வைக்கிறது தான் என்றைக்குமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிறாங்க. இதை சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், வெள்ளாரை வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், டொமேட்டோஸ் கொடுக்குறேன். போட்டு நல்லா வதக்கிறேன். நல்லா வதக்கி விட்டு இதில் மஞ்சள் மிளகாத்தூள் கொடுக்குறேன், குழம்பு மிளகாத்தூள், நல்லா ஒரு தொக்கு பதில் போட்டுக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளி குழம்பும் நல்லா ஒன்று சேர வரணும். இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொடுக்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி, ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுறேன். உப்பு போடலாம். கொதித்து கொஞ்சம் சுண்டி வரட்டும். இந்த காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஆம்லெட் போட்டு பண்ண போகிறேன். இப்போ ஆம்லெட்டை முட்டை உடைச்சிக்கலாம்.
2 முட்டை, இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அடிச்சிக்கலாம். மீன் டைம் இந்த குழம்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா அடிச்சாச்சு. இப்போ பக்கத்து அடுப்பில் ஃப்ரைங் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் அப்படியே ஊற்றிடுறேன். சிம்மில் வச்சுங்க. ஒரு மசாலா ஆம்லெட் மாதிரி போட்டுக்கலாம். சொல்லு. சூப்பர். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. திருப்பியும் அழகாக இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். சூப்பராக ஆம்லெட் போட்டு கட் பண்ணிட்டோம். இந்த குழம்புல வந்து இந்த ஆம்லெட்டை கட் பண்ணிட்டோம். அப்படியே சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடும்போது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தருவாங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு கலக்கலான எக் ஆம்லெட் குழம்பு. எக் ஆம்லெட் குழம்பு ஆக்சுவலாக இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கல் டேஸ்ட்டு. இந்த திக்னஸ் இருக்கணும். ஊற்றிக்கிற பதத்தில் இருக்கணும் குழம்பு. நம்ம கிச்சனில் ஒரு அட்டகாசமான எக் ஆம்லெட் காரக்குழம்பு போட்டிருக்கோம். இல்லை ஆம்லெட் குழம்புன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். நல்ல சூடு சாதம் குழைய வடிச்சிட்டு இந்த குழம்பு ஊற்றி ஒரு சொட்டு நெய் ஊட்டி இல்லை நல்லெண்ணெய் ஊட்டி சாப்பிடும்போது இந்த ஆம்லெட் கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. உங்களை அடுத்த எபிசோட் சந்திக்க முடியும். தாமோதரன், நன்றி, வணக்கம். நான் ஷெஃப் தாமு பேசுகிறேன். எக் ஆம்லெட் காரக்குழம்பு கொடுத்துருக்கோம். இல்லை ஆம்லெட் குழம்புன்னு சொல்லலாம்.